ஆயுஷ் செய்திக்காக நான் உங்கள் ஆனந்தன். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழ் சீமான் அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. பள்ளி கல்வித்துறையில் ஆசிரியர் பெருமக்களுக்கு பதவி உயர்வு வழங்கிய பிறகே பணியிட மாறுதல் கலந்து நடத்தப்பட வேண்டும். இது கடந்த காலத்திலிருந்து மாறுபட்டு இருக்கிறதாகவும் சொல்கிறாரு. திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு வழக்கத்து நடைமுறைக்கு மாறாக பணியிட மாறுதல் கலந்தாய்வு நடத்திவிட்ட பிறகு ஆசிரியர் பெருமக்களுக்கு பதவி உயர்வு வழங்குவது கண்டனக்குரியது. எப்போவுமே பதவி உயர்வு கொடுத்துட்ட பிறகு தான் ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங்கை நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் இந்த தடவை ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் நடத்திட்ட பிறகு பதவி உயர்வு கவுன்சிலிங் நடத்துகிற மாதிரி திட்டமிட்டிருக்காங்க. இதனால் ஏற்பட்ட குழப்பங்கள் அதிகம். அது என்னென்னா, ஒரே பள்ளியில் காலியாக உள்ள பணியிட மாற்றம் மூலம் நிரப்பி விட்டுட்டு அதே பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர் பதவி உயர்வு வழங்கி வேறு தொலைதூர மாவட்டத்திற்கு வேறொரு பள்ளிக்கு அனுப்புவது ஆசிரியர் பெருமக்களுக்கு தண்டனையாக இருக்கும் என்று சீமான் அவர்கள் தெரிவிக்கிறார். இது ஒரு பெரிய குளறுபடியாக இருக்குது. ஜாக்டோ ஜியோவும் இதை பற்றி வலியுறுத்தியிருக்காங்க. எனவே 13ஆம் தேதி பணியிட மாறுதல் கலந்தாய்வு நடத்துவதற்கு முன்னாடி பதவி உயர்வு கலந்தாய்வு நடத்துவதற்கான செய்திகள் வரும்னு எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் ஐயா அவர்கள் இதை கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஜாக்டோ ஜியோ கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. சீமானும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இது மிகப்பெரிய தொடர்ந்து வலுவான கோரிக்கையாக இருக்குது. பள்ளிக்கல்வித்துறையும் தமிழக அரசும் விரைந்ததுக்கு முடிவெடுத்து சரியான தீர்வு வழங்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் அடுத்த செய்திகள் உங்களை சந்திக்கிறேன். இது ஆயுஷ் செய்திகளுக்காக நான் உங்கள் ஆனந்தன்.